காதல் திருமணம் செய்யும் ஜோடிகள் பொதுவாக மனம் விட்டு பேசினாலேயே பல சிக்கல்கள் தீரும். ஆனால் காதலிக்கும் போது இருக்கும் விருப்பங்கள், பேச்சுக்கள் திருமணம் செய்த பின்னர் இருப்பது இல்லை. எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஏமாற்றங்களாக மாறும்போது சிலர் தவறான முடிவெடுப்பது நடக்கிறது. வாழ்க்கையில் சிலர் முட்டாள்தனமான முடிவு எடுப்பாங்க. இன்றைக்கு இளம் வயதிலேயே காதல் திருமணம் செய்வது என்பது சர்வ சாதாரணமாகவும் இருக்கு. கல்லூரியில் படிக்கும் போது வேலை செய்யும் இடத்திலேயே காதலிப்பது அதிகமாகவும் நடக்கிறது. காதலிக்கும் போது சந்தோஷமாக திகட்ட திகட்ட காதலிக்கும் ஜோடிகள் திருமணத்திற்கு அப்படியே மாறிவிடுகிறாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளை சரியாக கையாள தெரியாமல் தவிக்கிறாங்க. சிலர் பிரச்சனைகளை பேசி தீர்க்காமல் ஈகோவுடன் கற்றுகிறார்கள். இறுதியாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கு பதில் வெறுக்கிறாங்க. சிலர் ஏமாற்றம் அடைந்து மிகவும் தவறான முடிவும் எடுக்கிறாங்க. ஒரு சிலர் தம்பதியாக மாறிய பின்னர் வாழ்க்கையை ஏமாற்றமாக பார்க்கிறாங்க. சிலர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் தவறான முடிவும் எடுக்கிறாங்க. நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா, தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்களும் இது போன்ற செய்திகள உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியைச் சேர்ந்த 26 வயதாகும் சங்கர் என்பவர் பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் சத்திரப்பட்டி அருகே பெரிய கோட்டையில் உள்ள செங்கல் சூளையில லாரி ஓட்டுநரா வேலை செஞ்சு வராரு. சங்கருக்கும் மன்னார்குடியைச் சேர்ந்த உறவினரான 25 வயதாகும் கார்த்திகை என்பவருடன் நீண்ட காலமாக காதலித்து வந்திருக்காங்க. பிறகு பார்த்தீங்கன்னா, அவர்கள் இருதரப்பு பெற்றோர் சம்மதத்துடன் கடந்த 3 மாதங்களுக்கு முன்னாடி திருமணமும் செய்திருக்காங்க. இதையடுத்து சங்கர், கார்த்திகா தம்பதியினர் சங்கர் வேலை பார்க்கும் செங்கல் சூளை அருகில் உள்ள பெரிய கரடிப்பட்டு என்ற ஊர்ல வாடகைக்கு வீடு எடுத்து வசித்து வந்திருக்காங்க. கார்த்திகா அதே பகுதியில் உள்ள பேக்கரி கடை ஒண்ணுல கணக்காளரா வேலை செஞ்சு வந்திருக்காங்க. இந்த நிலையில கணவன் மனைவி 2 பேரும் நேற்று முன்தினம் இரவு வேலை முடித்து வீட்டுக்கு வந்து தூங்கி இருக்காங்க. நேற்று அதிகாலையில் சங்கர் எழுந்து பார்த்தபோது அவர் கண்ட காட்சி அதிர்ச்சியடைய செய்திருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா, கார்த்திகா வீட்ல சேலையால வாழ்க்கையை முடித்துக் கொண்டிருக்காங்க. இது குறித்து அம்பிளிகை போலீசாருக்கு கணவர் தகவலும் கொடுத்திருக்காரு. அவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து கார்த்திகாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஒட்டன்சத்திரம் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனாலும் அவரது இந்த முடிவுக்கு காரணம் என்னன்னு தெரியாம இருந்திருக்கு. இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியும் வராங்க. மேலும் கார்த்திகாவுக்கு திருமணமாகி 3 மாதங்களே ஆனதால பழனி ஆர்டிஓவுக்கு இந்த விசாரணையை பரிந்துரையும் செய்திருக்காங்க. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.